2.75 விழுக்காட்டுக்கு குறைக்கப்பட்டது OPR கடன் வட்டி விகிதம் நாட்டின் நிலையான வளர்ச்சியை உந்தச் செய்யும். வரி விதிப்பு விவகாரம் அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுகள் நடத்தும் மலேசியா. உலகாய சவால்களை ஒருங்கிணைந்து கையாள வேண்டும் ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு அறைகூவல். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். மேம்படுகிறது மலேசிய பொருளாதாரம். அதன் பலன் நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும். அதன் அடிப்படையில் OPR பொருளக கடன் வட்டி விகிதம் 2.75 விழுக்காட்டுக்கு குறைக்கப்படுவதாக பேங்க் நகாரா அறிவித்துள்ளது. OPRின் உச்ச மற்றும் குறைந்தபட்ச விகிதம் முறையே 3 மற்றும் 2.5 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது. மலேசியா மிதமான பணவீக்கத்தை எதிர்கொள்ளும் சாத்தியத்தை கொண்டிருக்கும் இந்த நிலையில் நாட்டின் நிலையான வளர்ச்சியை வலுப்பெறச் செய்யும் நோக்கில் OPR விகிதம் குறைக்கப்பட்டிருப்பதாக அந்த மத்திய பொருளகம் குறிப்பிட்டது. உலகாய சவால்களை எதிர்கொண்டிருந்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலை பெற்று விளங்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் மடானி அரசின் முனைப்பிற்கு ஏற்ப அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் பேங்க் நகாரா 2023 மார்ச்சில் பொருளக கடன் வட்டி விகிதத்தை 2.75 விழுக்காடாக நிலைநிறுத்தியது. BNMஇன் நாணய கொள்கை செயற்குழு நடப்பு நிலவரங்களை தொடர்ந்து அணுக்கமாக கண்காணிக்கும். உள்நாட்டு பணவீக்கம் மற்றும் வளர்ச்சிகளை குறிக்கும் சாத்திய கூறுகள் மீதான ஆபத்து மதிப்பீட்டை மேற்கொள்ளும். பேங்க் நகாராவின் கணிப்புகள் உலகம் வளர்ச்சியை பதிவு செய்யும் என்பதை கோடி காட்டுகிறது. ஆற்றல் பெற்று விளங்கும் பயனீட்டாளர் செலவினம், முன்கூட்டியே மேற்கொள்ளப்பட்ட சில மேம்பாட்டு நடவடிக்கைகள், ஆழ்பல சந்தை நிலவரம், குறைவான கட்டுப்பாடுகள் உடைய நாணய கொள்கை, நிதி ஊக்குவிப்பு ஆகியன அதற்கு வித்திட்டுள்ளன. அமெரிக்காவுடன் பேச்சுகளை தொடரும் மலேசியா. நாட்டின் ஏற்றுமதிகளுக்கு வாஷிங்டன் 25 விழுக்காடு வரி விதித்திருப்பதை தொடர்ந்து அந்த பேச்சுகள் மேற்கொள்ளப்படும். இது தொடர்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை நாளை சந்திக்கவிருக்கிறார். ரூபியோ நாளை மலேசியாவில் இருப்பார். நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறும் ஆசியான் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம், கிழக்கு ஆசியா உச்சநிலை கூட்டத்தின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு, 32ஆம் ஆசியான் வட்டார ஆய்வரங்க வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் ஆகியவற்றில் அவர் பங்கேற்கவிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சராக பதவியேற்ற பின் ரூபியோ மலேசியாவுக்கு மேற்கொள்ளும் அதிகாரப்படியான பயணம் இது. பிரதமரை நாளை அவர் மரியாதை நிமித்தம் சந்திப்பார். அந்த தருணத்தில் அமெரிக்கா விதித்திருக்கும் இருவழி இறக்குமதி வரி குறித்து கலந்தாலோசிக்கப்படும் என டத்தோஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். வரி விதிப்பு குறித்து பேச்சுகள் நடத்த மலேசிய பேராளர் குழு ஏற்கனவே அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டது. அமெரிக்காவுடனான நல்லுறவை பேணும் அதே வேளை நாட்டின் வர்த்தகத்தையும் தற்காக்க வேண்டிய கடப்பாட்டை அரசு கொண்டிருக்கிறது. விதிக்கப்பட்டிருக்கும் வரி விகிதத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு அமெரிக்காவிடம் கோரப்படும் என பிரதமர் கூறினார். 58ஆம் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை தொடங்கி வைத்த பின் டத்தோஸ்ரீ அன்வார் ஊடகத்தாரிடம் பேசினார். நாட்டின் இறையாண்மையையும் முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களிலும் மலேசியா தொடர்ந்து திடமான நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறது. அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் இருவழி இறக்குமதி வரி விதிப்பு தொடர்பான பேச்சுகளிலும் அதே கொள்கையை கோலாலம்பூர் வலுவாது பின்பற்றும் என முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் உத்தரவாதம் அளித்தார். அமெரிக்காவின் எதிரீட்டு வரி விதிப்பு தொடர்பில் மலேசியாவின் நிலைப்பாட்டையும் நாடு எடுக்கவிருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் அதனை குறிப்பிட்டார். ஏற்றுமதி சந்தைக்கான அணுகல் தொடர்ந்து திறக்கப்பட்டு இருப்பது, நாட்டின் பொருளாதாரம் நவீனமயப்படுத்தப்படுவது, மக்களின் வருமான மூலங்கள் எப்போதும் பாதுகாக்கப்படுவது ஆகியவற்றை உறுதி செய்வது கோலாலம்பூரின் முதன்மை இலக்காக விளங்கும்.
அமெரிக்க பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பில் வாஷிங்டனுடன் இறுதி நாளான ஆகஸ்ட் 1 வரை மலேசியா பேச்சுக்களை தொடரக்கூடும். அந்த காலகட்டத்தில் பல்வேறு அமைச்சுகளின் கருத்துகளையும் ஒப்புதல்களையும் பெற மீதி அவற்றுடன் கலந்துரையாடல்களை நடத்தும். இலக்கவியல் வரி, இறையாண்மை, அரசு கொள்முதல் கொள்கை, ஹலால் சான்றிதழ் தரநிலை ஆகியன அவற்றுள் அடங்கும் என தங்கு டத்துஸ்ரீ ஜாஃப்ருல் கூறினார். ஆசியான் கூட்டமைப்பு தொடர்ந்து ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அதிகரித்து வரும் உலகளாவிய நிலைத்தன்மையற்ற சூழலில் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலுடன் திகழ வேண்டும். அதேவேளை ஆசியானின் மையத்தன்மையை உறுப்பு நாடுகள் வலுப்படுத்துவது முக்கியம் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். ஆசியான் தலைவர் எனும் வகையில் 58ஆம் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை தொடக்கி வைத்து டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். ஆசியான் உறுப்பு நாடுகள் அதனை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும். இந்த வட்டாரத்தின் முதன்மை தூணாக ஆசியான் நிலைத்திருப்பது அவசியம். ஆக்ககர கலந்துரையாடல்களையும் கூட்டு ஒத்துழைப்புகளையும் ஏற்படுத்த அஃது அவசியமாகிறது. வர்த்தக பங்காளி நாடுகளிடையே அது ஆசியானின் மதிப்பை கூட்டவும் அவற்றுடனான உறவை அணுக்கப்படுத்தவும் வழிகோலும். அதேவேளை ஆசியான் அதன் உரையாடல் பங்காளிகளுக்கு தொடர்ந்து மதிப்பளிக்க வேண்டும். இப்போதைய உலகளாவிய சூழல் முன்போல் அல்ல. பழைய மறுட்டல்கள் மறைந்து புதிய அச்சுறுத்தல்கள் உருவெடுத்து வருகின்றன. எனவே அத்தகைய சூழலுக்கு இடையே நடைபெறும் இந்த ஆசியான் கூட்டம் இனியும் அமைதியை சீர்குலைக்கும் விவகாரங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது கவனமுடன் செயல்படுவது முக்கியம் என டத்துஸ்ரீ அன்வார் எடுத்துரைத்தார். முன்னதாக ஆசியான் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் மரியாதை நிமித்த சந்திப்பை பிரதமர் எதிர்கொண்டார். அந்த சந்திப்பு அரை மணி நேரம் நடந்தேறியது. அதில் வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசானும் கலந்து கொண்டார். பிலிப்பீன்ஸ் வெளியுறவு அமைச்சர் மரியா தெரேசா பி லசாரோ, புரூனை 2ஆம் வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ சத்யா எரிவான் யூசுப், கம்போடிய வெளியுறவு அமைச்சரும் துணை பிரதமருமான பிராக் சொகான், இந்தோனேசிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ, சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன், தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் மேரிஸ் சங்கியம் பொங்சா, வியட்நாம் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான போய் தான்சோன், லாவோஸ் வெளியுறவு அமைச்சர் தொங் சவானா ஃபார்ம் வியட்நாம், தீமோர் லஸ்தே கூட்டு வெளியுறவு அமைச்சர் பெண்டிட்டோ டோஸ் சந்தோஸ் ஃப்ரேதாஸ் ஆகியோர் அந்த சந்திப்பில் பங்கேற்றனர். தீமோர் லெஸ்தே நிகராளிகளின் வருகை ஆசியானின் பார்வையாளராக அந்நாட்டின் தற்போதைய நிலைக்கு ஏற்ப உள்ளது. உலகாய நிலையில் ஆசியானுக்கு அங்கீகாரமும் மரியாதையும் கூடியிருக்கிறது. உறுப்பு நாடுகளுக்கு இடையே வலுவான நம்பிக்கை, உறுதிப்பாடு, நட்புணர்வு ஆகியவை அதற்கு அடித்தளமிட்டிருப்பதாக பிரதமர் பாராட்டினார். பிரேசில், இத்தாலி, பிரான்ஸ் ஆகியவற்றுக்கு அண்மையில் மேற்கொண்ட பயணத்தின் போது அந்நாடுகளின் தலைவர்களுடன் இருவழி உறவு மட்டுமின்றி ஆசியான் குறித்தும் தாம் கலந்துரையாடியதாக டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். அந்த தலைவர்கள் உட்பட உலகின் பல தரப்புகளும் ஆசியானின் பங்களிப்பை அங்கீகரித்துள்ளன. அதற்கு பெரும் பங்காற்றி வரும் ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு பிரதமர் நன்றி நவின்றார். ஆசியானின் 10 நாடுகளுக்குள்ளும் சிறந்த நட்புணர்வு நீடிக்கிறது. அதுவே உலகளவில் நம்பிக்கையையும் உறுதிப்பாட்டையும் ஏற்படுத்த வழிகோலுகிறது. வட்டாரத்தின் 60 கோடி மக்கள் தற்காக்கப்படவும் பொருளாதார வளர்ச்சி, அமைதியை உறுதி செய்யவும் ஆசியான் மேலும் வலுவுடன் இயங்க வேண்டும் என டத்துஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். வெளியுறவு கொள்கைக்கும் பொருளாதாரத்துக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை ஆசியான் அணுக்கமாக்க வேண்டும். உலகளவில் புவி அரசியலும் வர்த்தகங்களும் சவாலான சூழலை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இது அவசியம் என நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். சவால்களை எதிர்கொள்ளும் தடத்தில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களும் பொருளாதார அமைச்சர்களும் பயணிக்க வேண்டும். ஆசியானின் ஒருமைப்பாடு பலனளிப்பதற்கு அத்தகைய கூட்டு இயக்கம் அவசியம். வளர்ச்சிக்கு, குறிப்பாக வர்த்தகம், முதலீட்டை ஊக்குவிக்க பயன்படுத்தப்படும் கூறுகள் அரசியல் நெருக்கடிகளுக்கும் உலகாய ஒத்துழைப்பை பிளக்கவும் இன்றைய காலத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. இது தற்காலிக சிக்கல் இல்லை, மாறாக உலகம் எதிர்கொண்டிருக்கும் மிகப்பெரிய சவால் என பிரதமர் எச்சரித்தார். அரசியல் போட்டித்தன்மைக்காக வரியை ஏற்றுவது, ஏற்றுமதி தடை விதிப்பது, முதலீட்டுக்கு முட்டுக்கட்டை இடுவது போன்றவற்றில் அரசாங்கங்கள் ஈடுபட்டிருப்பதையும் டத்துஸ்ரீ அன்வார் தமதுரையில் சுட்டினார்.
தென்கிழக்காசியாவை போட்டியாற்றல் மிகுந்த வட்டாரமாக உருமாற்ற ஆசியான் உறுப்பு நாடுகள் தீவிர முயற்சிகளில் ஒன்றிணைந்து ஈடுபட வேண்டும். புவிசார் அரசியல் நெருக்கடிகள், பொருளாதார முறிவு, நீடிக்கும் உலக சிக்கல்கள் ஆகியவற்றுக்கு இடையில் ஆசியான் நாடுகள் தமக்கான வியூகத்தை கொண்டிருப்பது அவசியம் என வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் வலியுறுத்தினார். பருவநிலை மாற்றம், தொழில்நுட்ப இடையூறுகள், உலகளவில் அரசியல், சமூகம் மற்றும் கலாச்சார கருத்துகளில் அதிகரித்து வரும் பிளவு போன்ற புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஆசியான் கூட்டமைப்பு இணைந்து இயங்க வேண்டும். உலகம் பல்வேறு கூறுகளால் பிளவுபட்டு இருக்கும் இந்த சூழலில் உறவை வலுப்படுத்துவதிலும் பல தரப்புவாதத்தை வலியுறுத்துவதிலும் ஆசியான் கவனம் செலுத்துவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். புவிசார் அரசியல் களத்தில் பொருளாதார வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான நெருக்கடிகளால் தென்கிழக்காசிய நாடுகள் பாதிக்கப்படுவதையும் அவர் சுட்டினார். மறுபுறம் பொருளாதார பாதுகாப்புவாதம் ஆசியானின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பல தரப்பு வர்த்தகத்துக்கு முட்டுக்கட்டையாக விளங்குகிறது. இதனால் வர்த்தக சந்தை பாதிக்கப்படுவதுடன் விநியோக சங்கிலியும் சுணக்கம் காண்கிறது. அதன் விளைவாக உணவு உத்தரவாத நெருக்கடியும் ஏற்படுவதாக அவர் கூறினார். 58வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்ட தொடக்க நிகழ்ச்சியில் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் உரையாற்றினார். இதற்கிடையில் தென்கிழக்காசியாவுடனான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் அல்ஜீரியாவும் உருகுவேயும் இன்று அதிகாரப்படியாக கையெழுத்திட்டன. 58வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வரவேற்பு உரை வழங்கும் போது டத்தோஸ்ரீ முகமது ஹசான் அதனை தெரிவித்தார். அதன் வாயிலாக டேக் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகளின் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்தது. ஆசியான் வட்டாரத்தின் அரசியல் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான முக்கிய தளமாக அதன் பங்கை உறுதிப்படுத்தும் வகையில் புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் ஆசியான் டேக் உடன்படிக்கை செயல்படுகிறது. வட்டார நிலையை கடந்து மிளிர வேண்டும் எனும் இலக்குடன் இயங்கும் ஆசியான் கூட்டமைப்புக்கு அது பெரும் உந்துதலாக விளங்கும். முன்னதாக அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஐரோப்பா, ரஷ்யா உள்ளிட்ட வல்லரசுகள் தென்கிழக்காசியாவுடனான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதை டத்தோஸ்ரீ முகமது ஹசான் சுட்டினார். கடன் மோசடிகளில் சிக்கிக்கொள்ளாமல் உயர்கல்வி மாணாக்கர் விழிப்புடன் இருக்க வேண்டும். முதலில் வாங்குங்கள், பின்னர் பணம் செலுத்துங்கள் போன்ற கொள்முதல் திட்டங்கள் அவர்களுக்கு அதிக கடன் சுமையை ஏற்படுத்தும் என உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் காடிர் நினைவுறுத்தினார். இதுபோன்ற கொள்முதல்கள் பின்னர் அதிக வட்டியை உட்படுத்திய கடனாக உருமாற்றப்படுகின்றன. விவரம் அறியாது இந்த மோசடிகளில் உயர்கல்வி மாணவர்கள் சிக்கிக்கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் அவர்களே அறியாத கடன் சுமையை ஏற்க வேண்டியுள்ளது. அதிகரித்திருக்கும் இதுபோன்ற மோசடிகள் மிக அதிகமாக நடைபெறுவதாகவும் அமைச்சர் கலக்கம் தெரிவித்தார். பல மாணவர்கள் அதிக அளவு கடனில் சிக்கிக்கொள்ளும் ஆபத்தில் இருப்பதாக தமது அமைச்சு பெற்ற புகார்கள் காட்டுவதாகவும் அவர் கூறினார். இதுபோன்ற திட்டங்களில் மாணவர்கள் சிக்கிக் கொண்டார்களா என்பது குறித்த விரிவான தகவல்களை பெற அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் தகவல் தெரிவித்து உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி குறிப்பிட்டார். அனைத்துலக தொலைத்தொடர்பு ஒன்றிய மன்றம் ITUவில் மீண்டும் உறுப்பியம் பெற மலேசியா விரும்புகிறது. 2027 முதல் 2030 வரைக்குமான தவணைக்கு அந்த மன்றத்தில் மீண்டும் இணைய விழையும் நாட்டின் நோக்கத்தை அதன் தலைமை செயலாளர் டோரின் பாக்டன் மார்டின் வரவேற்றிருப்பதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். ITU உறுப்பினராக மலேசியா முனைப்புடன் பங்காற்றுவதை வரவேற்ற பாக்டன் மார்டின் அவ்வமைப்பில் நிர்வாக ரீதியிலும் கொள்கை வரைவிலும் பெரும் பங்காற்றியிருப்பதாக பாராட்டியுள்ளார். இது ஓர் ஆக்ககர அறிகுறி என அமைச்சர் தெரிவித்தார். மலேசியா அனைத்துலக தொலைத்தொடர்பு ஒன்றிய மன்றத்தில் தொடர்ந்து உறுப்பியம் பெறுவது அவ்வமைப்புக்கு மேலும் வலு சேர்க்கும் என செய்தியை இதர உறுப்பு நாடுகளுக்கு கொண்டு செல்லும் முயற்சியை அரசாங்கம் தொடரும் என அவர் கூறினார். சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் பாக்டன் மார்டினுடன் நடத்தப்பட்ட சந்திப்புக்கு பின்னர் ஊடகத்தாரிடம் அவர் பேசினார். ITUவில் உறுப்பினராவதன் வழி புதிய தொழில்நுட்பங்களான 5G, 6G உள்பட தொலைத்தொடர்பு துறையில் கொள்கை மற்றும் தரநிலை தொடர்பான கலந்துரையாடலில் நாடு பங்காற்ற இயலும். அத்துடன் அந்த தொழில்நுட்ப கட்டமைப்புகளின் செயலாக்க அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும் என டத்தோ ஃபாஹ்மி விவரித்தார். சபா சட்டமன்றம் கலைக்கப்படும் நாள் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும். கட்சி தலைமை அது குறித்த இறுதிக்கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக மாநில முதலமைச்சர் டத்தோஸ்ரீ ஹஜிஜி நூர் தெரிவித்தார். சபா சட்டமன்ற கலைப்பு அண்மைய காலமாக அரசியல் பேச்சு பொருளாக மாறியுள்ள நிலையில்
நேற்று நிறைவுற்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் கடைசி அமர்வாக இருக்கக்கூடும் என்பதை முதலமைச்சர் மறுக்கவில்லை. இருப்பினும் தற்போதைக்கும் சட்டமன்றம் இயல்பாகவே கலையும் சூழல் ஏற்படாது. சட்டமன்றம் கலைக்கப்படும் தேதி முடிவு செய்யப்பட்ட பின்னர் அது அதிகாரப்படியாக அறிவிக்கப்படும். அதுவரை அமைதி காக்குமாறு ஊடகத்தாரை அவர் கேட்டுக்கொண்டார். சட்டமன்றத்தை கலைக்க பொருத்தமான நேரத்தை தீர்மானிக்க தொடர்புடைய தலைவர்களுடன் பேச்சுகள் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆயினும் நவம்பர் 11ஆம் தேதிக்குள் 16வது சபா சட்டமன்றம் கலைக்கப்படவில்லை என்றால் அது இயல்பாகவே கலையும் என்பதையும் டத்தோஸ்ரீ ஹஜிஜி சுட்டினார். 1,60,00,000 ரிங்கிட் டிவேட் பட்டதாரிகளுக்கு ஸ்லாங்கூர் அரசாங்கம் கூடுதலாக ஒதுக்கியிருக்கும் தொகை இந்திய இளைஞர்களின் மேம்பட்ட திறன்களையும் சந்தைப்படுத்துதலையும் ஊக்குவிக்க அந்த நிதி உதவும் என ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பபராய்டு நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்லாங்கூர் திறன் கல்வி நுட்ப பயிற்சி தீவேட் கழகத்தில் பயிலும் மாணவர்களுக்கான நிதியுதவியும் அந்த ஒதுக்கீட்டில் அடங்கும் என பபராய்டு கூறினார். பிற நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பை அந்த கூடுதல் ஒதுக்கீடு ஏற்படுத்தி தரும் சாத்தியத்தையும் அவர் சுட்டினார். இந்திய இளைஞர்கள் உயர் ஆற்றல் மிக்க தொழில் முனைவு துறைகளில் ஈடுபடுவதை ஊக்குவிக்க மாநில அரசு மேலும் 1,50,00,000 ஒதுக்கியுள்ளதாக பபராய்டு குறிப்பிட்டார். மலாக்காவில் இணையம் வாயிலாக பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக கூறி ஏமாற்றிய கும்பல் அந்த மோசடியில் ஈடுபட்ட சீன நாட்டவர் 3 கைது செய்யப்பட்டதை மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜுல்கைரி முக்தார் உறுதிப்படுத்தினார். ஐயத்திற்குரிய அவர்கள் 3 இம்மாதம் 7ஆம் நாள் தாமான் பண்டான் மாலிமில் வீடொன்றில் கைது செய்யப்பட்டனர். அந்த 3 முறையான கடப்பிதழ் வைத்திருக்காதது தொடக்க விசாரணையில் தெரியவந்தது. மேலும் மோசடிக்கு பயன்படுத்தியதாக ஐயுறப்படும் ஒரு மடிக்கணினியும் 3 திறன்பேசிகளும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. நேற்று தொடங்கி இம்மாதம் 11ஆம் நாள் வரையில் 4 நாட்களுக்கு அவர்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படும் 10 விழுக்காடு வரி குறித்து ஓரிரு நாட்களில் அமெரிக்கா அறிவிக்கும். உலகின் நாணயமாக அமெரிக்க டாலர் இருப்பதை தவிர்க்க விழையும் பிரிக்ஸ் நாடுகள் அதனை பலவீனப்படுத்த முனைந்திருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சாடினார். வெள்ளை மாளிகையில் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் நடத்தப்பட்ட சந்திப்பின் போது ட்ரம்ப் இந்த அறிவிப்பை செய்தார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் ஆப்பிரிக்காவை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பில் ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு சிற்றரசு, சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் கடந்த ஆண்டு புதிதாக அங்கத்துவம் பெற்றன. ஆக கடைசியாக இந்தோனேசியா அதில் இணைந்தது.
இதன் வழி எண்ணெய், உலக வர்த்தகம், அனைத்துலக நிதியியல் முறை ஆகிய துறைகளில் மிகப்பெரிய ஆளுகையை கொண்ட அமைப்பாக பிரிக்ஸ் உருவெடுத்தது. அனைத்துலக வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை அதிகம் சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கத்தை அது வெளிப்படையாகவே தெரிவித்தது. ட்ரம்புக்கு இது பெரும் உறுத்தலாக இருக்கிறது. இந்நிலையில் சீனாவுடனான அமெரிக்காவின் உறவு மேலும் வலுப்படும் என ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் சீனா மிகவும் நியாயமாக நடந்து கொள்கிறது. அதனால் அந்நாட்டுடன் அமெரிக்கா சிறந்த உறவை பேணுவதாக ட்ரம்ப் கூறினார். அதிபர் ஷி ஜின்பிங்குடன் அவ்வப்போது பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு நாடு, செல்வாக்கு மிக்கது, சீனாவை விட மிகச்சிறந்த இராணுவ பலத்தை கொண்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்காவால் சீனாவுடன் ஒத்துப்போக முடிகிறது என ட்ரம்ப் பெருமைப்பட்டுக் கொண்டார். இந்தியாவுடனான பொருளாதார உறவை வலுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறது பிரேசில். கடந்த ஆண்டு 1200 கோடி அமெரிக்க டாலராக இருந்த இந்தியாவுடனான வர்த்தகத்தை இவ்வாண்டு மும்மடங்காக்க இலக்கு கொண்டிருப்பதாக அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா கோடி காட்டினார். பிரசீலியாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசிய லூயிஸ் தமது அவாவை முன்வைத்தார். பிரேசிலின் விமான தயாரிப்பு நிறுவனமான எம்ராயர் இந்திய நிறுவனங்களுடன் பங்காளித்துவத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதன் செயல்பாடுகளை வலுப்படுத்திக் கொள்ளவும் பிரேசிலியா விரும்புகிறது. தென் அமெரிக்க வர்த்தக அமைப்பான மெர்கோசருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உத்தேச வர்த்தக உடன்பாட்டு விரிவாக்கம் வாணிகத்தை கட்டுப்படுத்தும் வரி மற்றும் வரியற்ற தடைகளை குறைக்க உதவும் எனவும் லூயிஸ் கூறினார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் அவற்றின் இறையாண்மையை பாதிக்கும் வகையிலான தலையீட்டை ஏற்றுக்கொள்ளாது என வலியுறுத்திய அவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இறக்குமதி வரி விதிப்பு மறுட்டலை சுட்டிக்காட்டினார். அதற்கு ஈடாக செயல்பட மற்ற நாடுகளுக்கும் உரிமை இருப்பதாகவும் அவர் கூறினார். இதனிடையே வரும் ஆண்டுகளில் பிரேசிலுடனான இருவழி வர்த்தகத்தை 2000 கோடி அமெரிக்க டாலருக்கு உயர்த்துவதற்கு நரேந்திர மோடி இலக்கு நிர்ணயித்துள்ளார். இந்நோக்கத்துக்காக வேளாண்மை, உணவு பதப்படுதல், இலக்கவியல், பொது அடிப்படை வசதி, விண்ணியல் தொழில்நுட்பம் ஆகியவை உள்ளிட்ட முக்கிய துறைகளை இந்தியா அடையாளம் கண்டிருப்பதாக அவர் கூறினார். அமெரிக்கா டெக்சஸின் கர் மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 87ஆக அதிகரித்தது. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சிறார் 5 தேடப்பட்டு வருகின்றனர். அங்கு வெள்ளத்துக்கு பலியானோர் எண்ணிக்கை 109ஆக அதிகரித்துள்ளது. கவுண்டியில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரில் பெரியவர்கள் 56 பேரும் சிறார் 30 பேரும் உயிரிழந்தனர். அவர்களுள் 20 பேரின் சடலம் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி பெய்து வரும் கடும் மழையினால் குவாடாலூப்பே ஆறு பெருக்கெடுத்து கரை புரண்டதில் சுற்று வட்டாரங்களில் இயல்பு வாழ்க்கை நிலைக்குத்தியது. நீடிக்கும் கடும் வானிலை தேடி மீட்கும் பணிகளுக்கு இடையூறாக அமைந்திருப்பதாக லெப்டினன்ட் கர்னல் பென் பேக்கர் குறிப்பிட்டார். நேபாளத்தில் கரை புரண்டோடுகிறது போத்தே கோஷி ஆறு. அதன் வெள்ளத்தில் சிக்கி குறைந்தது 80 உயிரிழந்த நிலையில் 24 பேரின் நிலை தெரியவராதிருப்பதாக அதிகாரிகள் கூறினர். சீனாவையும் நேபாளத்தையும் இணைக்கும் நட்பு பாலமும் அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. ஆற்றின் சுற்றுப்பகுதிகளில் 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யவில்லை. எனினும் திபெத்தில் உள்ள பனிப்பாறை ஏரிகளில் மழை பெய்து நீர்மட்டம் உயர்ந்ததால் போத்தே கோஷி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதுவரையில் 8 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. 57 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள வேளை தேடி மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. தென் பிரான்ஸ் வட்டாரங்களை சுட்டெரிக்கிறது கட்டுக்கடங்காத காட்டுத்தீ. 63 வீடுகள் தீக்கிரையாகின. அந்த பகுதி வாழ் மக்கள் 400 பேர் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். தீயின் கோர தாண்டவத்தில் பாதுகாப்பு படையினர், பொதுமக்கள் என குறைந்தது 100 பேர் காயமுற்றதாக தீயணைப்பு தரப்பு தெரிவித்தது. அந்த கானகத்தீ மார்சே நகரின் நுழைவாயிலை நெருங்கிக் கொண்டிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு படையினர் போராடி வரும் நிலையில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி சாலைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கும்படி பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். வட மார்சேவில் தொடங்கிய அந்த காட்டுத்தீக்கு சுமார் 30 ஏக்கர் வனப்பகுதி இரையானது. சீற்றத்துடன் பற்றி எரியும் தீயை கட்டுக்குள் கொண்டுவர 168 தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். அவர்களுடன் 68 தீயணைப்பு இயந்திரங்களும் 2 உலங்கூர்திகளும் களமிறக்கப்பட்டுள்ளன.
அனைத்துலக அரங்கில் அறிமுகமாகிறது தேசிய ஆடவர் இளையோர் ஹாக்கி அணி. நாளை தொடங்கி 20ஆம் தேதி வரை நடைபெறும் MCMC முருகப்பா அனைத்து இந்திய ஹாக்கி போட்டியில் யங் டைகர்ஸ் களம் காண உள்ளது. அக்டோபரில் நடைபெறும் 2025 ஜோஹர் சுல்தான் கிண்ண போட்டி நவம்பர் 28ஆம் நாள் சென்னை மற்றும் மதுரையில் தொடங்கும் இந்திய ஆடவர் இளையோர் உலக கிண்ண போட்டிகளில் களமிறங்குவதற்கு இது ஆயத்த தளமாக இருக்கும் என மலேசியா ஹாக்கி சம்மேளனம் குறிப்பிட்டது. MCC முருகப்பா அனைத்து இந்திய ஹாக்கி போட்டியில் வரும் 12ஆம் நாள் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் அரங்கில் நடைபெறும் பி குழுவுக்கான முதல் போட்டியில் இந்திய கடற்படை அணியை யங் டைகர்ஸ் சந்திக்கும். அதே குழுவில் மேலும் 3 ஆட்டங்களில் அது பங்கேற்கவும் அட்டவணையிடப்பட்டுள்ளது. தேசிய ஆடவர் இளையோர் அணியின் அடைவு நிலை இதுகாரும் சிறப்பாக இருப்பதாக அதன் தலைமை பயிற்றுனர் நூர் சைஃபுல் ஜைனி மனநிறைவு தெரிவித்தார். கிளப் உலக கிண்ண காற்பந்தாட்டம் இறுதி ஆட்டத்திற்குள் முன்னேறியது செல்சி. இன்று அதிகாலையில் அரங்கேறிய அரையிறுதிச் சுற்றில் அந்த அணி ஃப்ளூமினன்ஸை 2-0 என பந்தாடியது. மெட்லைஃப் அரங்கில் இந்நிலையில் கிளப் உலக கிண்ண போட்டியின் அரையிறுதியில் ரியால் மேட்ரிட்டுடன் களம் காண்பதை சிறப்பு வாய்ந்த போட்டியாக வகைப்படுத்தினார் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் தலைமை பயிற்றுனர் லூயிஸ் என்ரிக். முன்னாள் PSG நட்சத்திரமான கிலியன் எம்பாப்பே தொடர்பான கேள்விகளுக்கு பதில் அளிக்க மறுத்த அவர் எம்பாப்பே இருந்த முந்தைய PSG அணியுடன் தற்போதைய அணியை ஒப்பிடவும் மறுத்துவிட்டார். PSG தனது முதல் UEFA வெற்றியாளர் லீக் கோப்பையை வென்றதை தொடர்ந்து அமெரிக்காவில் நடைபெறும் கிளப் உலக கிண்ண போட்டியின் அரையிறுதியில் களம் இறங்குகிறது. எம்பாப்பே PSG விட்டு ரியால் மேட்ரிட்டில் சேர்ந்த அதே பருவத்தில் அவர்கள் அந்த வெற்றியை அடைந்ததாக என்ரிக் பெருமிதம் கொண்டார். 2024இல் எம்பாப்பே தனது ஒப்பந்தத்தை புதுப்பிக்க மறுத்ததால் அவர் PSG இருந்து விலகப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டதை என்ரிக் சுட்டினார். அரையிறுதியில் வெற்றி பெறும் அணி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் செல்சியை எதிர்கொள்ளும். ஞானக்குரல் அகம்புறம் பேரா பொருளை அறியில் உகம்பல காட்டும் உடம்பு நம்மை சுற்றி நிறைந்திருக்கும் அனைத்தும் சிவம் என்று உணரும் நொடி நம் ஆன்மாவானது முக்தியடையும். அந்த உண்மையை உணருவோரின் உடலுக்கு சாகாபாரம் கிட்டும். சித்தர்கள் அதையே ஜீவசமாதி என வகைப்படுத்தியதாக எடுத்து எம்புகிறார் அவ்வை பெருமாட்டி. நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.